பாவம் என்று சொன்னவுடன் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மதுபானம், போதை வஸ்துக்கள் என்று சில விஷயங்களை மனிதர்கள் பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள். மனுஷர்கள் தங்களுடைய மனுஷீக தன்மையில் இந்த காரியத்தை செய்கிறார்கள். ஆனாலும் இவைகளெல்லாம் பாவங்கள் அல்ல என்று நாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் மனிதன் தன்னுடைய மனுஷீக தன்மையில் இந்த காரியத்தை செய்கிறதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன என்பதை நன்றாக கவனித்து பார்த்தால் அவைகளை கொண்டு அவன் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவனாகவே அலைந்து திரிகிறான். பிரியமானவர்களே, பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் வசன ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் சிந்தித்து வருகிறோம். இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிற பாவம் எது என்பதை இந்த செய்தியில் நாம் சிந்தித்து பார்க்கலாமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அநீதியெல்லாம் பாவந்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. மிக தெளிவாக கர்த்தர் சொல்லிவிட்டார். அநீதியெல்லாம் பாவந்தான், இருந்தாலும் மரணத்திற்கு ஏதுவான அநீதிகள் உண்டு, மரணத்திற்கு ஏதுவல்லாத அநீதியும் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொன்ன காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் இந்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, முதலாவது உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொன்னவுடன் எல்லாரும் போய்விட்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் அந்த ஸ்திரீயின் மேலே கல்லெறியவில்லை. ஏன் அவர் அதை செய்யவில்லை? இந்த பாவம் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. பிரியமானவர்களே, இதை நாம் செய்யலாம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லவில்லை. ஆனாலும் இந்த காரியத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவங்கள் என்று கர்த்தர் சில விஷயங்களை சொல்லுகிறார். பொதுவாக மனுஷர்கள் எவைகளையெல்லாம் மிகவும் மோசமான பாவங்கள் என்று நினைக்கிறார்களோ அவைகளை விட மிகவும் பயங்கரமான, மோசமான, கேவலமான பாவங்களை கர்த்தராகிய தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு ஆலோசனைகளாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். அநீதியெல்லாம் பாவம்தான். இந்த அநீதியெல்லாம் பாவம்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் அடிப்படையில் முதலாவது அநீதி சத்தியத்தை விசுவாசியாமல் இருப்பது. சத்தியத்தை விசுவாசியாதிருப்பது அநீதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு என்று சொல்லப்படுகிற இந்த வசனத்தினுடைய அர்த்தம், மனிதர்களில் அநீதியில் பிரியப்படுகிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட மனுஷர்கள் ஒருபோதும் சத்தியத்தை விசுவாசிக்க மாட்டார்கள். ஆகையினாலே சத்தியத்தை விசுவாசிக்காத மனுஷர்களை கர்த்தர் அநீதியில் பிரியப்படுகிறவர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற சத்திய பரனை விசுவாசிக்க மனதில்லாத அநேக மனுஷர்கள் இந்த பூமியில் உண்டு. அநீதியெல்லாம் பாவம்தான். கர்த்தர் முதலாவது அருவருக்கிற பாவம் சத்தியத்தை விசுவாசிக்க மறுப்பது. பிரியமானவர்களே,
ரெண்டாவது அநீதி என்ன என்பதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்கள். இந்த ரெண்டாவது அநீதி பொதுவாக எல்லா மனுஷர்களும் செய்யக்கூடிய, ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அன்றாட பாவம். செய்த நன்மைகளை மறந்து போவது. வசனத்தை வாசிக்கலாமா? ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. தேவன் மறந்து விடுகிறதற்கு அநீதியுள்ளவர் அல்ல. நாம் செய்கிற எந்த ஒரு கிரியையையும் ஊழியத்தையும் நன்மையான காரியங்களையும் தேவன் ஒருபோதும் மறந்து விடுகிறவர் அல்ல. அப்படி மறந்து போவமேயானால் அது அநீதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே தேவன் தம்மையே அநீதி இல்லாதவனாக இருக்கக்கூடிய மனுஷனாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவனே நாம் செய்கிற சின்ன சின்ன அற்பமான நன்மையான காரியங்களை மறந்து போகாமல் இருக்கும்போது அற்பமான மனுஷர்களாகி நீங்களும் நானும் மற்றவர்கள் நமக்கு செய்கிற நன்மைகளை மறந்து போவது எத்தனை பெரிய அநீதி தெரியுமா? இது மரணத்திற்கு ஏதுவான அநீதி, மரணத்திற்கு ஏதுவான பாவம். மூன்றாவதாக கர்த்தர் சொல்லுகிற அநீதி, மனுஷர்களாகிய நம்மிடத்திலும் அநீதி இல்லை என்று கர்த்தர் சில பேரை குறிப்பிடுகிறார். தேவன் மறந்து விடுகிறதற்கு தம்மை அநீதியுள்ளவர் அல்லவே என்று சொல்லுகிற அதே நேரத்தில் மனுஷர்களாகிய நாமும் அநீதி இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு ஒரு வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இந்த மூன்றாவது அநீதி சுய மகிமையை தேடுகிறவர்கள். வசனத்தை பாருங்கள். யோவான் 7ஆவது அதிகாரம் 18ஆம் வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. மிக அருமையான ஒரு வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அவனிடத்தில் அநீதி இல்லை. அநீதியெல்லாம் பாவம்தான் என்று சொன்ன அதே கர்த்தர் இங்கே ஒரு குறிப்பிட்ட மனுஷனை சுட்டி காண்பித்து அவனிடத்தில் அநீதி இல்லை என்று சொல்லுகிறார். அவன் யார் தெரியுமா? தேவனுடைய மகிமையை தேடுகிறவன். பொதுவாக மனுஷர்கள் தங்களுடைய சுய மகிமையை தேடுகிறவர்களாக, சுயமாய் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி அல்ல. கர்த்தருடைய காரியங்களில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நாம் தேவனுடைய மகிமையை மட்டும் தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்மிடத்தில் அநீதி இல்லை என்று கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி பகர்கிறார். ஆகையினாலே அநீதி இல்லாத மனுஷனாக தேவனுடைய மகிமையை மட்டும் தேடுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது அநீதியெல்லாம் பாவம்தான் என்று சொல்லப்படுகிற அந்த மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை விட்டு நீங்களாகி விடுகிறோம். பிரியமானவர்களே, நான்காவது கர்த்தர் சொல்லுகிற அநீதி வீணான வார்த்தைகள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். மனுஷன் பொதுவாக இந்த காரியத்தை ஒரு பெரிய பாவமாக நினைக்கிறதே இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று சொல்லுகிறவர்களாகவே மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
அறியாமையினாலே பாவம் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, இது அநீதி நிறைந்த உலகம் என்று கர்த்தர் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை சொல்லுகிறார். எத்தனை நேரங்களிலே தூஷணமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், மற்றவர்களுக்கு விரோதமான வார்த்தைகள், பொய்சாட்சியான வார்த்தைகள், உண்மையில்லாத காரியங்களை பேசுகிற வார்த்தைகள், இன்னும் மற்றவர்களை புண்படுத்தும்படியாய் பேசக்கூடிய வார்த்தைகள், இவைகளெல்லாம் அநீதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொதுவாக எல்லா மனுஷர்களும் ரொம்பவுமே விரும்பி செய்யக்கூடிய ஒரு பாவம் என்ன தெரியுமா? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோள் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்தப்பள்ளுக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனித்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். கோள் சொல்லுகிறவர்கள் பெரிய பாவம் செய்கிறவர்கள். அன்றாட வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிற மனுஷர்களை நாம் பார்க்கிற பொழுது இப்படியெல்லாம் மனுஷர்கள் பேசுவார்களா? என்ன அநியாயமாக கோள் சொல்லி திரிகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? அங்கும் இங்கும் போய் மனுஷர்களை தேடி தேடி போய் கோள் சொல்லுகிறதில் ஆசையாய் திரிகிற மனிதர்கள். இது அநீதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மரணத்திற்கு ஏதுவான அநீதி, மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்று கர்த்தர் கடுமையாக சுட்டி காண்பிக்கிறார். ஆகையினாலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மதுபானம், போதை வஸ்து, இப்படி நாம் பட்டியலிட்டு வைத்திருக்கிறவைகளெல்லாம் பாவங்கள்தான், இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. ஆனாலும் அதைவிட இன்னும் மோசமான அநேக காரியங்களை இவைகள் பாவம் என்று தெரியாமலேயே, அநீதி என்று தெரியாமலேயே ஒருவேளை நாம் செய்து கொண்டிருப்போமேயானால், இந்த நாளில் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி நம்மை சீர்தூக்கி பார்த்து கர்த்தருடைய மகிமையை மட்டும் தேடுகிறவர்களாய், அநீதி இல்லாதவர்களாய் வாழ்கிறதற்கு நாம் பிரயாசப்படலாமா? மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.